இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 20வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே கடவுளுடைய பேர் இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. இரண்டாவது, கடவுளுடைய பேரன்பு ஏதோ குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் தனிப்பட்ட சொத்து அல்ல, மாறாக கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர், அனைத்திற்கும் பொதுவானவர் என்கிற ஒரு ஆழமான பெருந்தன்மையான ஒரு கருத்தை தான் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்தி வருகின்றன. அன்புமிக்கவர்களே, வழக்கமாக இந்த ஒரு சொல்லாடல்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அதாவது விசுவாசத்தில் சற்று குறைபாடு உள்ளவர்கள், ஆழமான விசுவாசம் இல்லாதவர்கள், அரைகுறை விசுவாசத்தோடு இருப்பவர்கள், மிகுந்த இறை அச்சத்தோடு இருக்கிற மக்களிடத்தில் நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்களா அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்பார்கள். நீங்கள் கிறிஸ்துவில் பாவ மன்னிப்பு பெற்றால் மட்டுமே உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமாகும் அப்படி என்று மக்களை அச்சுறுத்துகிற வகையில் ஒரு சில கேள்வியை கேட்பார்கள். இதை கேட்கிற சாதாரண இறையச்சம் உள்ளவர்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், ஐயோ இது என்ன அது கொடுமையாக போச்சு, நான் ஏற்கனவே கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேனே, உறுதி பூசுதல் பெற்றிருக்கிறேனே, இது என்ன புதுசாக முழுக்கு ஞானஸ்தானங்கிறாங்க, இது என்ன புதிதாக மறுபிறப்பு அடைவன்னு சொல்கிறாங்க, இது என்ன மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று கேட்கிறாங்க. அப்படி என்று விசுவாசத்தில் ஒரு குழப்பத்தோடும் அச்சத்தோடும் வாழுகிற பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இவர்களுக்கெல்லாம் புரியும்படியாகத்தான் இன்றைய 3 வாசகங்களுமே இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர், இறைவன் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் என்கிற அழகான செய்தியை 3 வாசகங்களுமே இன்றைக்கு நமக்கு தருகின்றன. முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எசாயா புத்தகம் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல 3 பிரிவுகளாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு இந்த 3வது பிரிவிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 56லிருந்து நமக்கு இந்த வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகத்தினுடைய பின்புலம் என்ன என்று உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் அரசரால் அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அனுப்பி வைக்கப்பட்ட அவர்களுக்கு அரசன் அவர்களுடைய திருக்கோயிலை கட்டுவதற்கும் உதவி செய்கிறான். கொஞ்சம் அச்சத்திலும் கொஞ்சம் கலக்கத்திலும் எதிர்நோக்கற்று இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் வாழ்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் புறவணித்து மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இறைவாக்கினர் எசாயா வழியாக இந்த செய்தி வழங்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு அன்பு உடன்படிக்கை செய்து கொண்ட யாவே இன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுரை கூறும் பொருட்டாக புறவினத்து மக்களும் மீட்கப்படுவார்கள், புறவினத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், புறவினத்து மக்களுடைய எரிபலிகளும் ஏற்கப்படும், இறைவனுடைய இல்லம் அனைத்து மக்களின் இறை வேண்டலின் இல்லம் என்று அழைக்கப்படும் என்று தான் அனைவருக்குமே சொந்தமானவர் என்கிற அந்த அழகான ஒரு கருத்தை தான் இன்றைக்கு இறைவன் இஸ்ரேல் மக்களிடத்தில் இறைவாக்கினர் எசாயா வழியாக தெரிவிக்கிறார். 2வது வாசகம் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமியர்கள் புதிதாக மனமாறிய கிறிஸ்தவர்கள், ரோமியர்கள் துன்புற்று கொண்டிருந்த ஒரு திருச்சபையாக இருக்கிறார்கள். ரோமியர்கள் உண்மையாகவே புறவினத்து கிறிஸ்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். புறவினத்து கிறிஸ்தவர்களுடைய திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிற திருத்தூதர் பவுல் அந்த மக்களிடத்தில் ரொம்ப வாஞ்சையோடும் அன்போடும் கடவுளுடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு இரக்கம் காட்டப்பட்டது. அவர்கள் ஆண்டவரை பின்பற்ற தவறியதால், கீழ்ப்படிய தவறியதால் இன்றைக்கு இரக்கம் புறவினத்து மக்களாகிய உங்களுக்கு காட்டப்படுகிறது. உங்கள் மீது இறைவன் காட்டுகிற இரக்கம், உங்கள் மீது இறைவனுக்கு இருக்கிற அன்பை பார்த்தாவது இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவார்கள் என்கிற ஒரு எண்ணத்தோடு இறைவனுடைய இரக்கம் என்பது ரோமை கிறிஸ்தவர்களாக இருந்த அவர்களுக்கும் இருக்கிறது என்பதைத்தான் 2வது வாசகம் அழகாக சொல்லுகிறது. ஒரு வகையில் யூதர்கள் அல்லாத நாமும் புறவினத்து கிறிஸ்தவர்கள் என்று கூட நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, நமக்கு இறைவனுடைய பேரன்பு, நமக்கு இறைவனுடைய இரக்கம், நமக்கு இறைவனுடைய அரவணைப்பு, நமக்கு இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்கிற அழகான ஆறுதலான ஒரு செய்தியைத்தான் 2வது வாசகம் நமக்கு தாங்கி வருகிறது.
இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மூன்றாவது வாசகம் நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய இந்த ஒரு நற்செய்தி வாசகத்தில் நம்முடைய நம்பிக்கையினுடைய ஒரு பரிமாணத்தையும் இறைவனுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறவாறு தான் இந்த நற்செய்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு தன்னுடைய திரு தூதர்களோடு தீர் சீதோன் பகுதியை சென்றடைகிறார். அது யூதர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு இடம், அல்லது யூதர்கள் வாழாத ஒரு இடம், யூதர்கள் எதிரியாக பகையாளிகளாக கருதிய அந்த ஒரு இடத்துல இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது தான் கைம்பெண் ஒருவர், கனானிய பெண் ஒருவர் இயேசுவை பின்தொடர்ந்து கத்தி கொண்டே வருகிறார். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள், உதவி செய்யுங்கள் என்று கத்தினார், கதறினார் என்று தான் இன்றைக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல பாருங்கள், கதறுகிறார் தன்னுடைய மகளுடைய உடல்நலத்திற்காக. அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல ஒரு சிறிய நாடகத்தை போலத்தான் நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கதறுகிற அவருடைய குரலை நமது ஆண்டவர் இயேசு கேட்டும் எதுவுமே கேட்காதது போல அவர் நடந்து சென்றார் என்று தான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அங்கிருந்த சீடர்கள் அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிற எண்ணத்தோடு அல்ல, இந்த தொந்தரவிலிருந்து நாம் விடுபட வேண்டும், ஆண்டவரையும் விடுவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஐயா, இந்த பெண் கத்தி கொண்டு வருகிறாரே, அவரை அனுப்பிவிடும் அப்படி என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல கத்தி கொண்டு வருகிறாரே, அவரை அனுப்பிவிடும் என்றால் திருத்தூதர்களுக்கு கூட அந்த பெண்ணிற்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. எப்படியாவது இந்த தொந்தரவை நாம் முடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. அந்த கனானிய பெண்ணினுடைய அந்த விசுவாச போராட்டத்தில் ஆண்டவராகிய இயேசுவை இனம் கண்டு அவள் விசுவாசத்தோடு கத்துகிறாள், கதறுகிறாள், போராடுகிறாள். ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் அந்த விசுவாச போராட்டத்தை ஏளனப்படுத்தும் விதமாக, அந்த விசுவாச போராட்டத்தை நிராகரிக்கும் வண்ணமாக இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவிடத்தில் பரிந்துரை செய்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய இன்னொரு ட்விஸ்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுபோல ஆண்டவராகிய இயேசு திருத்தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரேல் மக்களிடத்திலேயே காணாமல் போன ஆடுகளுக்காகவே தான் அனுப்பப்பட்டேன் என்று நான் இந்த கனானிய பெண்ணுக்காக அனுப்பப்படவில்லை. நான் இஸ்ரேலில் காணாமல் போனவர்கள், ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன். நான் எக்ஸ்க்ளூசிவாக இஸ்ரேல் மக்களுக்குத்தான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லாமலேயே இந்த இடத்துல ஆண்டவர் அந்த பெண்ணிடத்தில் நேரடியாக சொல்லவில்லை, திருத்தூதர்களிடத்தில் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த விசுவாச போராட்டத்தில் அந்த பெண் விடுவதாக இல்லை. இயேசுவின் முன் பணிந்து, ஐயா எனக்கு உதவி அருளும் அப்படி என்று மறுபடியும் ஒரு வேண்டுதலை கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல மறுபடியும் மேலும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கிற விதமாக, வழக்கமாக இஸ்ரேல் பகுதியில் புறவினத்து மக்களை அல்லது யூதர்களுக்கு பகையாளிகளை அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாய் என்கிற ஒரு வார்த்தை. இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல அப்படி என்று இன்டைரக்டெல்லாம் கிடையாது, நேரடியாகவே அந்த பெண்ணை பார்த்து நாய் என்கிற அந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானாக இருந்தால், ஆஹா என்னை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து சீன்னு சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து நான் உங்கள் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி என்று கோபத்தின் உச்சத்தில் தான் நம்ம செல்லுவோம், அல்லது அவமானத்தில் கூனி குறுகி அந்த இடத்தை விட்டு அகன்று செல்லுவோம். ஆனால் தன்னை நாய் என்று சொன்னாலும் அந்த பெண் அடுத்து கூறிய வார்த்தைகள் தான் விசுவாச பிரகடனத்தின் உச்சம் என்று சொல்லலாம். அந்த பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படி என்று, என்ன நீங்கள் நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் மேசையில் மீந்து விழுகிற அந்த மீதமான சிறு அப்பங்களைனாவது எனக்கு கொடுக்கலாமே அப்படி என்று விசுவாசத்தில் இயேசுவிடத்தில் மறுபடியும் கேட்ட நேரத்தில் இயேசுவால் அந்த இடத்துல உண்மையாகவே தாங்க முடியாத மகிழ்ச்சி, தாங்க முடியாத பேருவகை, அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் அப்படி என்று அந்த பெண்ணிற்கு உடனடியாக அவள் விரும்பியதை ஆசீர்வாதமாக கொடுத்து செல்கிறார். அன்புமிக்கவர்களே, இஸ்ரேலுள் இவ்வகை நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்கிற அளவுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர் அல்லாத ஒரு கனானிய பெண்மனுடைய விசுவாச போராட்டத்திற்கு கொடுத்த மாபெரும் பரிசு தான் அந்த பெண்ணினுடைய மகளுக்கு உடல்நலை கொடுத்தது. அந்த பெண்ணை பார்த்து உம்மது விசுவாசம் பெரிது என்று சொன்னது. இந்த 3 வாசகங்களும் நமக்கு அழகாக சொல்லித்தருகிற பாடம் என்பது, இறைவன் ஏதோ யூதர்களுக்கு மட்டுமானவர் அல்ல என்பதை விவிலியத்திலும் 3 வாசகங்களிலும் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற
கிறிஸ்து பிறப்பு விழா, கடவுள் நம்மோடு என்கிற அந்த ஒரு விழா உலக மக்களுக்கு அன்பு செய்தியாக வந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா என்பது அனைத்து மக்களுக்கும் அமைதியை தருகிற ஒரு பெருவிழாவாக மத்திய நற்செய்தியினுடைய இறுதியில் உலகமெல்லாம் சென்று படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மீட்பின் மகிழ்ச்சி அனைத்து மக்களுக்கும் அனைத்து படைப்பிற்கும் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியை தாங்கி வருகிறது. பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு திருத்தூதர்கள் உலகமெல்லாம் சென்று இயேசுவை அறிவித்தார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். ஆகவே இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் மீட்பானவர். அவர் அன்பாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார். அவருடைய அன்பு அனைவருக்கும் சொந்தமானது, அவருடைய பேரிரக்கம் அனைவருக்கும் சொந்தமானது என்கிற அழகான ஆழமான இந்த கருத்தை புரிந்து கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் திருவருட்சாதனங்கள் மூலமாக பெற்று உணர்ந்து மகிழ்ந்து ஆண்டவர் திருமுன்னிலையில் அவருடைய சுவிகார உரிமை பேரான பிள்ளைகளாக வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.